classes சரியா சோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு once again welcome சோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எகனாமி RBI மானிட்டரி பாலிசில வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் RBI பத்தி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் சரியா ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள போலாம் சோ லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு சில क्वेश्चंस கேட்டிருந்தேன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் ஒரு சில क्वेश्चंस கேட்டிருந்தேன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா நோட்ட காணோம் ஆன்சர் எழுதி வச்சிருக்கீங்களா ஓகே ஃபைன் except 2 ஓகே சோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா RBI யோட கவர்னர் அட் பிரசன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் சோ RBI யோட கவர்னர் யாரு கமெண்ட் போட்டே வாங்க சோ ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் RBI பத்தி ஒரு சில ஃபேக்ட்ஸ் சரிங்களா அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் RBI யோட கவர்னர் பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் RBI யோட கவர்னர் ஆஸ்போர்னே ஸ்மித் சரிங்களா சோ ஆஸ்போர்னே ஸ்மித் சோ அட் பிரசன்ட் இருக்க ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா CD தேஷ்முக் இவங்க வைஃப் பேரை கேட்டிருந்தேன் சரிங்களா CD தேஷ் இங்க எழுதுறேன் பாருங்க தேஷ்முக் சோ இவங்களோட வைஃப் பேர் கேட்டிருந்தேன் துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் RBI கவர்னர் இவர் சரியா நெக்ஸ்ட் வந்துட்டு அட் பிரசன்ட் கவர்னர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம் சக்திகாந்த் தாஸ் சோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா டெப்டி கவர்னர் ராபி சங்கர் ஓகே சோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா சக்திகாந்த் தாஸ் அதுக்கு முன்னாடி உர்ஜித் பட்டேல் லாஸ்ட் ஒரு 4 பேர் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா உர்ஜித் பட்டேல் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தலைவர் ரகுராம் ராஜன் சோ இந்த ஏன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் அடுக்கு சொல்லி கொடுக்கலாம் சரியா சோ அத இத பாத்துக்கலாம் சரி ஓகேங்க நான் ஜஸ்ட் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போறேன் நெக்ஸ்ட் வந்து RBI யோட லோகோல என்னென்ன இருக்கு நான் இதோட போட்டோ பிடிச்சி நான் இத போடுறேன் டைம் ஆயிடுது சரிங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ராயல் பெங்கால் டைகர் பாம் ட்ரீயா ஓகே சோ அந்த சின்னம்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கேட்டோம் RBI ஃபர்ஸ்ட் கவர்னர் சொல்லிட்டேன் RBI யோட சின்னம் சொல்லிட்டேன் அந்த ஆன்டிடோட் அது நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன क्वेश्चंस கேட்டிருந்தோம் எத்தனை லாங்குவேஜஸ் வந்து பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் சரியா சோ 17 லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றாங்க ஓகேவா சோ முன்னாடி எவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு 2 லாங்குவேஜ் பின்னாடி அந்த டப்பாக்குள்ள பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு லாங்குவேஜஸ் அந்த கரன்சில இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரியா சோ 15 பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2 மத்த மொழிகள் எல்லாமே சேர்த்து வச்சு தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லாமே சேர்த்து வச்சு 15 லாங்குவேஜ் இருக்கும் சோ 17 சரியா சோ டோட்டல் அபிஷியல் லாங்குவேஜ் எவ்வளவு இருக்கு 22 சரியா சோ அதுல 17 லாங்குவேஜஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் இதுல எடுத்து போடுறாங்க சரி ஓகே இது லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் 22 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கரன்சில எவ்வளவு லாங்குவேஜ் இருக்கு 17 ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன क्वेश्चंस கேட்டிருந்தோம் சோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கரன்சி நெக்ஸ்ட் டென்யூர் ஆஃப் கவர்னர் எவ்வளவு டென்யூர் ஆஃப் கவர்னர் RBI கவர்னரோட டென்யூர் எவ்வளவு கமெண்ட் போடுங்க 5 4 3 3 இயர்ஸ் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னது கரன்சியோட ஃபீச்சர்ஸ் சோ 10 ரூபாயில வந்துட்டு என்னென்ன இருக்கு 10 ரூபாயில என்ன இருக்கு காண்டாமிருகம் இருக்கு அதுக்கப்புறமா 10 ரூபாயில பின்னாடி யானை இருக்கு அப்புறம் புலியா சோ இந்த 3 அனிமல்ஸ் இருக்கா பழைய 10 ரூபாய் நோட்டு சரிங்களா புதிய 10 ரூபாய் நோட்ல சன் டெம்பிள் கோனார்க் சன் டெம்பிள் அதுன்னு இருக்கும் சரியா சோ அந்த கரன்சி நோட் அது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கொள்ளுங்க வேற என்ன क्वेश्चंस ஆன்சர் கிடைக்கல 1 ரூபி நோட்ல யாரோட சைன் இருக்கும் 1 ரூபி நோட்ல யாரோட சைன் இருக்கும் 1 ரூபி நோட்ல யாரோட சைன் இருக்கு கமெண்ட் போடுங்க சோ ஃபினான்ஸ் செக்ரட்டரி சரிங்களா சோ அவரோட சைன் வந்துட்டு 1 ரூபி நோட்ல இருக்கும் எக்ஸெப்ட் 1 ரூபி ரிமைனிங் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா RBI கவர்னரோட சைன் இருக்கும் சோ அது பார்த்தாச்சு சோ நெக்ஸ்ட் வந்துட்டு RBI எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் RBI வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழ வருகிறது சரியா சோ அதுவும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு சரிங்க காயின்ஸ் யார் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் RBI இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றேன். சோ காயின்ஸ் யார் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எவ்வளவு இது யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கரன்சி எங்கெல்லாம் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைசூரு, நாக்பூர், ஔஷதாபாத், அடுத்து வந்து நாசிக். சோ இங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கரன்சி பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்பிஐ ரெக்கமெண்டேஷன் கமிட்டி கேட்டிருந்தோம். நிறைய இடத்துல இருக்கு. ஆர்பிஐயோட ரெக்கமெண்டேஷன் கமிட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. ஹில்டன் யங் கமிட்டி சொல்லியிருந்தேன். இயர் கேட்டிருந்தேன். இயர் சொல்லுங்க. ஹில்டன் யங் கமிட்டி இயர் 1926. சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்பிஐ ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு, ஆர்பிஐ ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1934. 1934ல ஆர்பிஐ சட்டம் வந்து வந்துச்சு. சரி. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க? ஆர்பிஐ வந்து உருவாக்கப்பட்ட தினம் வந்து பாத்தீங்கன்னா 1935 உருவாக்கப்பட்ட தினம். சட்டம் வந்ததுதான் 35ல நடைமுறைக்கு வருகிறது. சரிங்களா? ஏப்ரல் 1. ஓகே. சோ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க? தேசிய மயமாக்கப்பட்டது எப்போது? 1 ஜான் 1949. 1949 முதல். இங்க வேணா எழுதி போடுறேன். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. உங்க புக்ல இருக்கும். 1 ஜான் 1949. சரியா? சோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சோ கவர்னர்லாம் சொல்லியாச்சு. எத்தனை ரீஜனல் ஆபீசர்ஸ்? 19 ரீஜனல் ஆபீசர்ஸ், 9 சப் ரீஜனல் ஆபீசர்ஸ். சரிங்களா? அப்படி இருக்கு. சோ இது நீங்க பாத்துக்கலாம். சோ டோட்டலா இன்னும் நிறைய ஆபீசர்ஸ் இருக்கு. டோட்டலா 29 சம்திங் ஏதோ ஆபீசர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேற என்ன? எத்தனை டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். எத்தனை டெபுட்டி கவர்னர்ஸ்? 4. சோ 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? சோ கவர்னர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. சரி, ஓகேங்க. சோ வேற இந்த ரூபாய் சிம்பிள் புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ருபி சிம்பிள் வந்துட்டு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உதயகுமார். புக்ல இருக்கும் இதெல்லாம். உதயகுமார். ஐஐடி பாம்பேயை சேர்ந்த 4 பேர்லாம் தேவையில்லை. நான் அந்த 4 கவர்னர் பேர்லாம் தேவையில்லை. நீங்க கவர்னர் பேர் மட்டும் பாத்துக்கோங்க. டெப்டி கவர்னர் தேவையில்லை. சரிங்களா? உதயகுமார் பாம்பே. சரிங்களா? சோ இவர் ஒரு பிஜி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இவர் வந்து ஒரு பிஜி கிராஜுவேட் ஐஐடி பாம்பே. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 15 ஜூலை 2010. 1000 வருது ஹிஸ்டரி படிச்சு. சரிங்களா? சோ இது இந்தியா எத்தனாவது நாடு இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கரன்சியை அடாப்ட் பண்றது? இந்த மாதிரி கரன்சி சிம்பிள் அடாப்ட் பண்றது எத்தனாவது நாடு? இந்தியா. சோ இந்தியா இஸ் தி 5th. சோ 5வது நாடு இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கரன்சியை வந்துட்டு அடாப்ட் பண்றது. யுஎஸ்ஏ, பிரிட்டன், ஜப்பான், அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நாம தான். சரி, ஓகேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நேத்துல சொல்லிட்டோம். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கோமா? ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கிறோமா? வேற எதுவும் இல்லை. சரி, ஓகேங்க. சோ அதுல என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க மெட்டீரியல் சொல்லி பாத்தீங்கன்னா காட்டன் அண்ட் பால்சம், அப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் டைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? காட்டன், பால்சம் அண்ட் ஸ்பெஷல் டைஸ் XYZ. சரி, வேற எதுவுமே இல்லை. எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டேன். சரியா? சோ இன்னும் கொஞ்சம் அடிஷனலான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா அதே ஃபேக்ட்ஸ் ஏரியால நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. ஷேர் அட் பிகினிங். சோ பேட் அப் கேபிட்டல் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எவ்வளவு? 5,500. எவ்வளவு? 5 crore. சோ பேட் அப் கேபிட்டல் அதாவது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கேபிட்டல் அமௌண்ட் மூலதனம் செய்யும் போது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 5 கோடி. இது நான் கேட்டிருந்தேன் நேத்து கொஸ்டின். சோ எல்லா கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ அடுத்து நம்ம உள்ள போலாம் இன்னைக்கு டாபிக் உள்ள. சரியா? சரி, ஓகேங்க. சோ லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் மானிட்டரி பாலிசி, இது குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? அந்த மானிட்டரி பாலிசில ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். சோ பணவியல் கொள்கையில ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கிரெடிட் கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரியா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தரவியல் கட்டுப்பாடு, எண்ணியல் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். சோ நீங்க இப்ப புதுசா பாக்குறவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3-4 பேஜ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன எழுதுறீங்கன்னா SLR அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. SLR. சோ இத ஒண்ணுத்த மட்டும் போட்டுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை SLR அதுல இருந்து பார்க்கலாம். சரி, ஓகேங்க. லாஸ்டா ஒரு நாள் தான் கிளாஸ் கட் ஆயிருக்கு. சோ ரெக்கார்டட் செஷன் இருக்கு, அது நீங்க பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே, ஃபைன்.
தமிழ்ல இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் பார்க்கலாம். கொஞ்சம் எழுதிட்டு வந்திருக்கேன் நானு. சரியா? ஃபைன். எழுதிக்கோங்க. சட்டமுறை, நீர்மை, விகிதம். சட்டமுறை, நீர்மை, விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விகிதம் பார்க்கிறோம். சரியா? சோ ஸ்டாச்சுவரி liquidity ratio. சோ சட்டமுறை நீர்மை விகிதம் அல்லது ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன? சோ நான் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், சிஆர்ஆர்ல சொல்லும் போது இதை சொல்லியிருந்தேன். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா மக்களோட பணம் பேங்க்ல எவ்வளவு போட்டிருக்காங்க. சரியா? இப்ப ஒரு 100 கோடி ரூபாய் போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யோசிச்சு பாருங்க, 100 கோடி ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு விஜேஎம், சோ இந்த விஜய் மல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கு 100 கோடி ரூபாய் வந்துட்டு நம்ம பேங்க்காரங்க கொடுப்பாங்க. இப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம இவர் வந்து வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயாச்சு. சரியா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்த இவங்களுக்கு, பேங்க்காரங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்ல, இவங்களுக்கு பணம் போயிடுச்சு. யாரோட பணம் இது? மக்களோட பணம். நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி ஆட்களுக்கு அதிகமா பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்க வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணாம போயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். சோ அதனால வந்து ஆர்பிஐ பாக்குறாங்க, இப்ப வந்து பேங்க் என்ன ஆகும்? திவால் ஆயிடும் இல்லையா? சோ அப்ப பணம் போட்டவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இதே மாதிரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா யாருமே பணம் பேங்க்ல போட மாட்டாங்க. சோ இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்துட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சப்போஸ் யோசிச்சு பாருங்க, இப்ப பேங்க் வந்துட்டு சரியா ரன் பண்ண முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் பிரச்சனைகள், வாங்கினவன் கடன் கொடுக்கல, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள், யாருமே இப்ப சரியா ஃபங்க்ஷன் ஆகாம போயிட்டு இருக்கு, லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேவிங்ல பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்மளால திருப்பி மெயின்டைன் பண்ண முடியும். சோ கரெக்ட் இல்லையா? சோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு எல்லாம் போறோம். சோ சேவிங்ஸ்ல பணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அதை வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி பேங்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன், சோ பேங்க் கிரப்ட், திவால் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம், சாரி. ஓகே. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் கிரப்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி பேங்க் கிரப்ட் ஆகக்கூடாது. அந்த லாஸ்ட் இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏதாவது பண்ணி திவால் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பேங்கை வந்து திருப்பி நார்மல் கண்டிஷன் கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து நமக்கு குஷனா கொஞ்சம் பணம் வந்து நம்ம கிட்ட இருந்தா நல்லது. அதனால ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்னா 100 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த 100 கோடி ரூபாய் என்ன பண்றேன்னா ஒரு 20 கோடி ரூபாய் என்ன பண்ற, எடுத்து நீ வச்சுக்கோ, யாருக்குமே நீ கொடுக்காத, இந்த 20 கோடி ரூபாய் நீ கடன் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு ஆர்பிஐ சொல்றாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? சோ டோட்டலா உங்ககிட்ட எவ்வளவு என்டிடிஎல் இருக்கு, வாட் இஸ் மீன் பை என்டிடிஎல்? ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களின் பணம். சோ நெட், டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிமாண்ட் அப்படின்னா என்ன? வங்கி கணக்குல வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? சோ அது டைம் இது அக்கௌண்ட்ஸ், அந்த டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பேங்க்ல வந்துட்டு போயிட்டு நம்ம பிக்ஸ்டு டெபாசிட் 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு எல்லாம் வைப்போம் பாத்தீங்களா? சோ அது ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களோட பணத்துல 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடியில 20 கோடி ரூபாய் வந்துட்டு என்ன சொல்றாங்க ஆர்பிஐ, நீ வந்துட்டு கடனை கொடுக்காத, யாருக்குமே இல்ல லோன் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் எஸ்எல்ஆர். சரி, அந்த பணத்தை என்ன பண்ணிக்கிற, சும்மா வச்சுக்கோ. இப்ப நான் கேக்குறேன், இந்த பணம் யாருது? இந்த பணம் யாருது? 20 கோடி யாருது? மக்களோட பணம். இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிஐ இது இந்த கமர்ஷியல் பேங்க், ஏதாவது ஒரு உருப்படாத பேங்க் ஏதாவது சொல்லுங்க. வேணாம், சரி. பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு பேங்க் எடுத்துக்கலாம். சரிங்களா? பரோடா கிடையாது, புருடா. சரிங்களா? சரி. சோ நம்ம ஏதாவது பேங்க் பேரை சொல்லி அப்புறம் அந்த பேங்கோட ஊழியக்காரர்கள், சோ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வருதுக்கா, அதனால சரி. சோ இந்த புருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு பேங்க் எடுத்துக்கிறோம். சோ இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாடிக்கையாளர் கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இவங்க 100 கோடி அந்த கோடிக்குமே என்ன பண்ணணும், வட்டி கொடுக்கணும். கம்மியா தான் கொடுக்குறாங்க. சரிங்களா?
மாரியம்மன் இந்தியன் பேங்கா? அப்படி ஒரு பேங்க் இருக்கா என்ன? ஓகே, நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஃபைன். எங்கது? நெக்ஸ்ட். சோ இப்ப நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா? இப்ப இந்த 20 கோடி ரூபாய் ஐடலா வச்சிருக்காங்க, சரியா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்க வட்டி கொடுக்கணும். பட் இந்த பணத்தை வந்து வட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், சிஆர்ஆர் இதுல வந்து 4-5%. சோ 4 to 5%, நம்ம 5% வச்சுப்போம். இங்க ஒரு 5 கோடி ரூபாய் போயிடுச்சு, இங்க ஒரு 20 கோடி ரூபாய் போயிடுச்சு. சோ 25 கோடி போயிடுச்சுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 75 crore தான் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதுலயும் அதுக்கப்புறம் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? எதுக்காக இந்த எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்றோம்? சப்போஸ் ஏதாவது பிரச்சனைகள் பின்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த எஸ்எல்ஆர், சரிங்களா? ஓகே, சிஆர்ஆர் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா? கரண்ட் ரேட் வந்துட்டு 18%. யா, சோ ஒரு காலத்துல 40% வச்சிருந்தாங்க எஸ்எல்ஆர். யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த பேங்க் எல்லாம் எப்படி உருப்படும்? பேங்க் எப்படிதான் லோன் கொடுப்பாங்க, சரிங்களா? சோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சிஆர்ஆர் அப்படின்னா என்னன்னா, சேம் 100 crore ஒரு 5 crore வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்து வைக்கிறது. எஸ்எல்ஆர் அப்படின்னா 20 கோடி ரூபாய், சரிங்களா? 20 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்து வைக்கிறது. அப்ப ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறேன்னா, ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிடற. இதை எடுத்து நீயே வச்சுக்க போற. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? 100 கோடியில 5 கோடி வந்து எடுத்துன்னு போயிட்டு ஆர்பிஐ கிட்ட கொடுக்குறோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சோ ஆர்பிஐ கிட்ட நம்ம கொடுக்குறோம். எஸ்எல்ஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சோ அந்த 20 கோடி ரூபாய் யார் வச்சுக்கிட்டாங்கன்னா, பேங்கே அவனோட லாக்கர்ல வச்சுக்கிறாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் எஸ்எல்ஆர். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். சோ ரெண்டுமே எதுக்காகனா, எமர்ஜென்சி டைம்ல ஃபர்ஸ்ட் நீ எஸ்எல்ஆர் காலி பண்ணு. இப்ப பேங்க் கரப்ட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல எஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதுவும் காலியா, அதுக்கப்புறம் சிஆர்ஆர்ல போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? சோ ரொக்க இருப்பு விகிதம். யா, சோ ரொக்க இருப்பு விகிதம், சரிங்களா? சோ புரிஞ்சிருக்கும் இப்ப எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். எவ்ரி பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் certain deposit with RBI அப்படின்னா அது CRR, சரிங்களா? Every bank has to maintain certain deposit with itself அப்படின்னா that is SLR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? நீர்மை இருப்பு விகிதம் அப்படின்னா என்ன? அந்த பேங்க்குகளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரியா? இப்ப பேங்க்குக்கு லாஸ் ஆகுறது இல்லையா? பேங்க்குக்கு லாஸ் தானே. சரி, ஓகேங்க. சோ எஸ்எல்ஆர் டெஃபினிஷன் எழுதிக்கோங்க, நோட்ஸ் கொடுத்துடலாம். எஸ்எல்ஆருக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா போதும், சரியா? அதுக்கப்புறம் நோட்ஸ் ஒண்ணா கொடுத்துட்டே வரேன். சோ எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமுறை நீர்மை இருப்பு விகிதம், சரியா? ஒரு குறிப்பிட்ட அளவு வைப்பு தொகையை தமிழ்ல நான் சொல்றேன், இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். வைப்பு தொகையை வணிக வங்கிங்க, சரிங்களா? வங்கி தன்னிடமே வைத்துக் கொள்ள வேண்டும். இத வட்டி கொடுக்கணுமா? கொடுக்க கூடாது. இதை வாடிக்கையாளர்களுக்கு வட்டிக்கு கொடுக்க கூடாது. எவ்ரி பேங்க் புக்ல டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்திருப்பாங்க. இது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல எழுதுங்க. டெக்னிக்கல் டேர்மே நமக்கு தேவையில்லை, சரியா? சோ நான் கிளாஸ்ல வந்துட்டு எப்படி நான் பேசுறேனோ, இப்ப நான் இந்த லேமேன் லாங்குவேஜ்ல பேசியிருக்கேன் பாருங்க. எவ்ரி பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் certain deposit with itself. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ல கொடுத்திருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கக்கூடிய நோட்ஸ்ல, கிளாஸ் நோட்ஸ் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கொடுத்திருப்பேன். எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி பேசுறோமோ அதே லாங்குவேஜ்ல இருக்கும். டெக்னிக்கல் டேர்மே இருக்காது. டெக்னிக்கல் டேர்ம் இருந்தாலும் அதை வந்து இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? இங்கிலீஷ் மீடியம்க்கு வேணா என்னோட நோட்ஸ் நான் தரேன். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. which standard economics needs to study 6th to 12th ஃபுல்லாவே பாத்துக்கோங்க, சரியா? பார்த்தா கூட பத்தாது, வெளியில இருந்தா கொஸ்டின்ஸ், அது பேசிக் தான், வெளியில இருந்து படிக்கணும்.
சார் எஸ்எல்ஆர் அமௌண்ட்டை பேங்க் எதுக்கு யூஸ் பண்ணும்? பேங்க் எதுக்குமே யூஸ் பண்ணாது, சும்மா வச்சிருக்கணும். சோ தே ஷுட் நாட் கிவ் லோன்ஸ் இன் திஸ் அமௌண்ட், எஸ்எல்ஆர் அமௌண்ட்ல. சரிங்களா? சோ இன்னொரு விஷயம் சொல்றேன், அப்ப உங்களுக்கு லாஸ் இல்லையா? அப்ப உங்களுக்கு லாஸ் இல்லையா? சோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஆர் என்பது ஒரு சதி திட்டம். ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எஸ்எல்ஆர் என்பது ஒரு சதி திட்டம். ரெண்டு பார்ட்டா நான் பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் வில்லங்கத்தை பண்ணிருக்கு. சரியா? சோ கவர்மெண்டோட சதி திட்டம் தான் இந்த எஸ்எல்ஆர். என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேங்க் கிட்ட போயிட்டு கவர்மெண்ட் லோன் கேக்குறாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கவர்மெண்டோட பாண்ட் கொடுத்துட்டு தான் பணத்தை கேட்பாங்க. பட் வந்து பிரைவேட் பேங்க்ஸ்ங்க, அதாவது இப்போ வந்துட்டு எனக்கு பேங்க் இருக்கு, எஸ்பிஐ இருக்கு, ஐஓபி இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், இப்ப எஸ்பிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் கேக்குது வெர்சஸ் விஜேஎம், விஜய் மல்லையா. சரிங்களா? இவங்க ரெண்டு பேர் கவர்மெண்ட் கிட்டயும் கேட்கலாம், மக்கள் கிட்டயும் கேட்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 கொஸ்டின். சோ கவர்மெண்ட் வந்து யார் யார்கிட்ட பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஈவன் என்கிட்ட இருந்து கூட கவர்மெண்ட்னால பணத்தை வாங்க முடியும். சரியா? ஃபைன், நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? டி பில்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சார் டவுட், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சிஎல்ஆருக்கு சிஎல்ஆரா எஸ்எல்ஆரா? எஸ்எல்ஆருக்கு சாரி சிஆர்ஆர்க்கா? ஏங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சரி, சிஆர்ஆர் 4% இருக்கே மாதிரி எஸ்எல்ஆருக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 18% இருக்கு அட் பிரசன்டா. சரிங்களா? ஓகே, இதுல கமெண்ட் படிக்கிற யாராவது ஒரு கமெண்ட் படிக்கிறது கடுப்பா இருக்கு. ஓகே சார், டவுட், இப்போ எஸ்எல்ஆர் வந்து பேங்கோட கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து மட்டுமா, ஆர் அவங்க கேபிட்டல் நம்மளோட டெபாசிட்லயும் ஆட் ஆகல? என்டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? சோ நம்மளோட பணம், டெபாசிட்டோட பணம். சரியா? அதனால என்டிடிஎல் பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீடைலா பார்த்தோம், என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே ஃபைன். என்னது யாரோ ஒருத்தருக்கு மட்டும் கமெண்ட் போகுது, ஒரு நிமிஷம் இருங்க. கமெண்ட் விசிபிள் டு எவ்ரிவன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைன், சரி ஓகே. சோ இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன். பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கும். சோ எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? மானிட்டரி பாலிசி கமிட்டி வரும்போது இந்த பர்சன்டேஜ் எப்படி பிக்ஸ் பண்றாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி பத்தி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? அதை எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். தமிழ் மீடியம் எழுதுறவங்க பிராக்கெட்ல எஸ்எல்ஆரையும் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? ஏன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க இங்கிலீஷை வச்சு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. சட்ட நீர்மை விகிதம், சட்டமுறை நீர்மை விகிதம்னு இருக்கு, வேற ஒரு நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி ஓகே. இன்னொரு விஷயம் சொல்றேன், இது புரிஞ்சிருக்கும். சோ நான் வந்து ரெண்டு பார்ட்டா சொல்லியிருந்தேன். இது கவர்மெண்டோட ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட சேஃப்டி செக்யூரிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருக்காங்க, சப்போஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போய் பேங்க் கிட்ட லோன் கேக்குறாங்க. சரியா? இப்ப எஸ்பிஐ கிட்ட லோன் கேக்குறாங்க, கவர்மெண்ட் கேக்குது. நெக்ஸ்ட் விஜேஎம், விஜய் மல்லையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, உண்மையை சொல்லுங்க, இந்த பேங்க் யார் கொடுக்கும்? கவர்மெண்ட் கொடுக்குமா இல்ல விஜேஎம் கொடுக்குமா? கமெண்ட் போடுங்க. இந்த பேங்க் யார் கொடுக்கும்? ஆஸ் ஏ கமர்ஷியலா பாத்தீங்கன்னா நீங்க தாங்க பேங்க் மேனேஜர். கமர்ஷியலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் 8% கேக்குறாங்க, விஜய் மல்லையா 20% கொடுக்குறேன்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. இப்ப கவர்மெண்ட் 8% கொடுக்குது, ஆனா நான் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன், பட் சேஃப்டி செக்யூர். ஓகேவா? வேணா கவர்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடும், பட் 8% எனக்கு வேணாம், எனக்கு ஹை ரிஸ்க் ஹை இன்ட்ரெஸ்ட். சரியா? சோ அதனால இவங்க கிட்ட கொடுத்தோம், இவர் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் பீர் ரெவல்யூஷன். சரிங்களா? ஏமாமா விஜயம் ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. சோ விஜயம்னா ஒட்டுமொத்த நம்ம எல்லாருமே சேர்த்துக்கலாம். சரிங்களா? நாமளும் தான். சோ காமன் பீப்புள், சோ பிரைவேட் பீப்புள்ஸ். சோ கவர்மெண்ட் வந்து ஏமாத்தாது. சரிங்களா? ஏமாத்துச்சுன்னா அது கவர்மெண்டே கிடையாது. அப்போ நான் எதுவும் சொல்லவில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சரியா? சோ அப்ப வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆட்கள் யாரு, பேங்க்காரங்க யாருமே லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆர்பிஐ வச்சு பேச சொல்லிட்டாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா எல்லாருமே எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்துட்டு அதை வச்சு லோன் கொடுக்க கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த எஸ்எல்ஆர் நீ எப்படி வச்சுக்கலாம்னா கேஷா வச்சுக்கலாம். சோ பணமா வைத்துக் கொள்ளலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா வச்சுக்கலாம். தேர்ட் இத கோல்டா கூட வச்சுக்கலாம், தங்கமா வச்சுக்கலாம். சரிங்களா?
அரசு பத்திரங்கள். எஸ்எல்ஆர்னால லாஸ் ஆகாதா சார் பேங்க்குக்கு? யா, பேங்க்குக்கு லாஸ் அது. சரிங்களா? அரசு பத்திரமா வச்சுக்கலாம் அல்லது தங்கமா வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ஆர்பிஐ வந்து சொல்லிட்டாங்க, ஓகே நீங்க எஸ்எல்ஆர் வந்துட்டு இந்த 3 டைப்ஸ்ல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? நீங்க எதுங்க சூஸ் பண்ணுவீங்க? நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கேஷா? ஓகே, இப்போ நம்ம கேஷ சூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு பணம் சும்மா லாக்கர்ல கிடைக்குது. ஓகேவா? இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 1 lakh இருந்ததோட வேல்யூ இன்னைக்கு 1 lakhோட வேல்யூ இருக்கா? கிடையாது. சரிங்களா? ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இருந்த 1 lakhோட மதிப்பு இன்னைக்கு 50 ரூபாய் 50,000 கூட செல்ல மாட்டேங்குது. காரணம் வந்து பொருளோட மதிப்பு எல்லாமே உயர்ந்து போயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனால பேங்க்குக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, இன்னும் லாஸ் தான். சோ எஸ்எல் கேஷ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்க. செகண்ட், கோல்டுக்கு வருவோம். இப்ப கோல்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப நீங்க கோல்ட சூஸ் பண்ணீங்க, யோசிச்சு பாருங்க, தங்கத்தோட ரேட்டு ஏறிடுச்சு. சரி, ஓகே, ஹாப்பி. கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது? இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் அதே மாதிரி மாத்தி வச்சிருப்போம். சோ அந்த ஜுவல்ஸோட மோகம், தங்கத்தின் மீது இருப்பதான மோகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குறைஞ்சு போச்சு. சோ நிறைய பேர் படிச்சுட்டாங்க, படிச்சவங்களே இப்பெல்லாம் கேஜி கணக்குல வந்து கழுத்துல மாட்டிக்கிறாங்க. அது சொல்லவில்லை. என்னன்னா கோல்டு மேல இருக்கக்கூடிய அந்த மோகம் கம்மி ஆயிடுச்சு. திடீர் ஒரு ரெவல்யூஷன் நடந்து. சரிங்களா? சோ கோல்டோட மதிப்பு கம்மி ஆயிடுச்சு. இப்ப பேங்க்குக்கு லாஸ் தானே, ஏறும் இறங்கும். சோ வாலடைல் இன் நேச்சர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிலையா இல்ல, ஸ்திரத்தன்மை இல்லாததால ஏறும் இறங்கும், அதிகமா பிளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்கு, அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால தங்கத்தையும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அட்லீஸ்ட் 8% ஆது என்ன பண்ணி கொடுத்திருப்பாங்க, 8%, 6% ஏதோ ஒரு வட்டி அமௌண்ட் வரும். சோ வருஷம் இதுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். சோ வேறு வழி இல்லாம என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா அந்த 20 கோடி ரூபாய் 100ல 20 கோடி ரூபாய் என்ன பண்ணுது, வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ 20 crore வச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ வந்துட்டு 3 ஆப்ஷனை கொடுக்கும் போது அது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா சூஸ் பண்ணிக்கிறாங்க. காரணம் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைச்சுதா? ஒரு பேங்க்ல இருந்து வெறும் ஜஸ்ட் 100 crore வச்சிருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல இருந்தே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு 20 crore கிட்ட வந்துட்டு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். சோ இப்ப கவர்மெண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. கவர்மெண்ட் வில் பே பேங்க். அதாவது இந்த பத்திரம் இருக்கு இல்லையா, பாண்ட். வாட் இஸ் மீன் பை பாண்ட்? பாண்ட்னா நத்திங் பட் இது ஒரு பேப்பர். சரியா? அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு 10,000 ரூபாய், இப்ப எவ்வளவு 1 கோடி ரூபாய் வச்சுப்போமே, 1 crore அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டோட வேல்யூன்னு சொல்லி எழுதிட்டு இங்க கவர்மெண்ட் சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துருது. சோ நீ 4 வருஷம் கழிச்சு அல்லது 3 வருஷம் கழிச்சு டைம் பீரியட் இருக்கும். சரிங்களா? ஒரு 8% நான் ஆண்டுதோறும் வட்டி கொடுக்குறேன், வருஷம் 8% போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் தான் பாண்ட். சோ இந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. பட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான். பட் மத்த விஷயத்த பார்க்கும்போது இது பரவாயில்லை, சும்மா வச்சுக்கிறதுக்கு பதிலா அதுல போட்டு வைக்கலாம். சோ சப்போஸ் வந்துட்டு பேங்க்குக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆர்பிஐ கிட்ட போயிட்டு எமர்ஜென்சி டைம்லிங்க ஆர்பிஐ கிட்ட போயிட்டு இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு ஆர்பிஐ கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வருவாங்க எமர்ஜென்சி டைம்ல. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ப்ரோ அதை இமிடியேட்லா மணி கன்வெர்ட் பண்ண ஆர்பிஐ கிட்ட கொடுத்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிடும். சோ இந்த மூணுத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ அடுத்து போலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னொரு பாயிண்ட், SLR இஸ் a complete innovation of India. SLR வந்து இந்தியாவோட முழுமையான கண்டுபிடிப்பு, ஒரு கண்டுபிடிப்பு, வேற கண்ட்ரில எல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியுதா? இது ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரியா? சரி, ஓகே, இங்க நம்ம வரோம். சோ CRR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எவ்ரி பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் சர்டன் டெபாசிட். பாண்ட் பத்தி மட்டும் எகைன் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ண, பாண்ட் திருப்பி வருது, நான் சொல்றேன். பாண்ட் பத்தி ரொம்ப டீடைலா நம்ம பார்ப்போம். சரியா? சப்போஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் என்னோட பிளஸ் கிளாஸ் நீங்க போய் பார்க்கலாம், அதுல இன்னும் டீடைலா நான் எடுத்திருக்கேன். சரியா? சரி, ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்ப நம்ம பாக்குறோம், ஏன்னா அது வந்து 4 months எடுத்திருக்கேன் நான் கோர்ஸ்.
வெறும் எக்கனாமியை மட்டும் 4 months எடுத்திருக்கேன். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மட்டும் 4 months. ஸோ ரொம்ப டீடைல்டா இருக்கும் அந்த செஷன். பாயிண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான். எக்ஸ்பிளனேஷன் வித் ரிட்டன் நிறைய எழுத வச்சிருப்பேன் ஷார்ட்டா. சரிங்களா? ஸோ பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தீங்க, அங்க போங்க. இங்க நீங்க பார்க்க வேண்டாம். இங்கிலீஷ் மீடியம் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஏன்னா வேற யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க இங்க கிளாஸஸ், அதனால. சரி, ஓகேங்க. சோ சிஆர்ஆர் புரிஞ்சிருக்கும், எஸ்எல்ஆர் புரிஞ்சிருக்கும். எஸ்எல்ஆர் எழுதியாச்சு. சரியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். டியூரிங் இன்ஃபிளேஷன் டைம்ல, பண வீக்கத்தின் பொழுது எஸ்எல்ஆர் என்ன பண்ணுவாங்க? சார் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஒயிட் தானே போகும். அப்போ கோல்டு வச்சிருந்தா ப்ராஃபிட் தானே. கோல்டு வச்சிருந்தா ப்ராஃபிட் தான். சப்போஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா கோல்டு வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆயிடும். சரியா? நமக்கு வந்து எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சரியா? சரிங்க. சோ இன்ஃபிளேஷன் டைம்ல வருவோம். பண வீக்கத்தின் பொழுது எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க, ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? ஃபைன். சோ பண வீக்கத்தின் பொழுது எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கு? மக்கள் கிட்ட வரும். பீப்புள் ஆர் தி கல்பிரிட்ஸ். ஓகேங்களா? சோ பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க? பீப்புள் கிட்ட பணத்தை கொடுத்து கடன்காரனாக்கிடுறாங்க. நம்ம ஆட்கள் இஷ்டத்துக்கும் போய் செலவு பண்றாங்க. என்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தான் செலவு பண்ணோம். எனக்கு கிரெடிட் கார்டு பத்தி தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது கையில இருக்கலையே அப்புறம் கூட பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது இஷ்டத்துக்கும். சும்மா போற ஏதோ ஒண்ணு வேஸ்ட். அது வாங்கக்கூடிய விருப்பம் கூட இருக்காது. சரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரா போய் வாங்கிட்டு வந்துருது. சோ அதனால வந்துட்டு எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி லோன் கொடுத்து எல்லாரையும் வந்து கடன்காரனாக்கி வச்சாச்சு. சரியா? இப்ப மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கு. நான் இஷ்டத்துக்கும் போய் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன். சோ பண வீக்கம், அதாவது பணம் வீக்கம். சோ மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பணம் இருக்கின்றது. அதனால வாங்குறது அதிகமா வந்துட்டு வாங்கி பொருளோட மதிப்பை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 10 ரூபாய் வித்துட்டு இருந்த பொருள் 15 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு போயிடுச்சு. சோ பொருளோட விலைவாசி வந்துட்டு உயர்ந்து கொண்டே செல்கிறது. சோ சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இது இன்ஃபிளேஷன். சரிங்களா? விலைவாசி உயர்தல். 10 ரூபாய் வித்துட்டு இருந்த பொருள் இப்போ 30 ரூபாய் வித்துட்டு இருக்கு. சரியா? சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாக்குறாங்க, இந்தியால எப்பெல்லாம் இன்ஃபிளேஷன் வரும்? இந்தியால ஆல்வேஸ் இன்ஃபிளேஷன் இருக்கு. சரியா? இன்ஃபிளேஷன் இருப்பது நல்லது. லிமிட்டடா இருக்கணும். 3 to 4% இருக்கிறது நல்லது. சரியா? அதுக்கு மேல போச்சுன்னா தலைவலி. இதை இன்ஃபிளேஷன் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்ஃபிளேஷன் டாபிக்ல நம்ம பார்க்கலாம். சரிங்க. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்குன்றது. இதை வந்து மக்கள் கிட்ட இருந்து புடுங்கணும். சோ ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா 20 கோடி ரூபாய் இருந்துச்சு இல்லையா? 20 crore இருந்த இடத்துல இப்போ 30 crore மாத்திட்டாங்க. இது எஸ்எல்ஆர் பேசிட்டு இருக்கோம். இப்போ 20 கோடி இருந்த இடத்துல 30 கோடி. சோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு ஒரு பேங்க் கிட்ட. 5 கோடி ரூபாய் சிஆர்ஆரா வச்சிடுது. நெக்ஸ்ட் எஸ்எல்ஆரா வந்து பாத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய் கொடுத்துருது. சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கோடியை மட்டும் தான் வட்டிக்கு விடுறாங்க. சரியா? சோ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 crore இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே, இங்க 20 இருக்கு. கரெக்டா தான் போட்டிருக்கோம். சோ இங்க 20 இருக்கு. சரியா? 20ல இருந்து 30 இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ பிளஸ் 10. அப்ப என்ன ஆகும்? இங்க 65 கோடி. சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க 75 கோடியில இருந்து 10 கோடி அவுட். அந்த 10 கோடி ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது கட் ஆயிடுச்சு. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 25 கோடி ரூபாய் சேவிங்ஸ், 75 வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ என்ன இருக்கு? அடிஷனலா 10 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சோ அதனால இங்கதான் கை வைக்கிறாங்க. 75ல இன்னும் 10 கோடி ரூபாய் சேர்த்து வைக்க போறாங்க. அப்போ வட்டி கொடுக்கிறது கம்மி ஆயிடுது. சோ இன்ஃபிளேஷன் டைம்ல எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. சோ போதும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்னங்க எழுதிருக்கீங்க? அடுத்து என்ன ஹெட்டிங் போட்டிருக்கீங்க? புரியுதா? ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெப்போ ரேட். ஓகேவா? சோ வாட் இஸ் மீன் பை ரெப்போ ரேட்? தமிழ்ல என் புக்ல வேற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லை. என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதோ. தமிழ்ல யாராவது கமெண்ட் போடுங்க. ரெப்போ ரேட், ரெப்போ விகிதம்.
ரெப்போ விகிதம் தான் கொடுத்திருக்காங்க. இன்னொரு தமிழ் எங்கேயாவது கொடுத்திருப்பாங்களே, வேற ஏதாவது புக்ல பார்த்திருப்பீங்க. ஸ்கூல் புக்கே பார்க்கணும். சரி, தமிழ் அதான். ரெப்போ விகிதம் தான் கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, இதை நீங்க பார்த்துக்கலாம். ரெப்போ விகிதத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பேங்க் ரேட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி தொகைக்கான வட்டி விகிதம். சரிங்களா? இந்த லோன் கொடுக்குறாங்க இல்லையா, பணம். சோ ஆர்பிஐ மற்ற எஸ்பிஐ, ஆக்சிஸ், ஐடிபிஐ, XYZ, சரிங்களா, ஐசிஐசிஐ, இந்த பேங்க்குக்கு கொடுக்குறாங்க லோன். இப்ப 10 கோடி கொடுக்குறாங்கன்னா அந்த 10 கோடி மேல போடக்கூடிய வட்டி பர்சன்டேஜ், சரிங்களா, அந்த வட்டி விகிதம் தான் வந்துட்டு பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரியா? பேங்க்காரங்க போய் வாங்கிட்டு வரக்கூடிய விகிதம். சோ நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா? சரி, கந்து வட்டி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீட்டர் வட்டி, கந்து வட்டி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? விகிதம் இல்ல, வீதம். விகிதம்னா ரேஷியோ, வீதம்னா வந்து பர்சன்டேஜ். தேங்க்யூ. சரிங்களா? ராக்கெட் வட்டியா? ஓகே, நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? எங்க ஆளுங்க கொடுப்பாங்க, பார்த்திருக்கேன். ஃபைன். சரிங்க. சோ இதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்றீங்கன்னா, எமர்ஜென்சி டைம் ஆயிடுச்சு. சரியா? சோ யூசுவலா வந்துட்டு இது ஒரு 5% இருக்குன்னு வச்சுப்போமே. எது? பேங்க் ரேட் 5% இருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு, கொஞ்ச நாள், 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பணம் தேவைப்படுகிறது, ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி டைம்ல ஆல்ரெடி பேங்க் ரேட்ல வச்சு ஆர்பிஐ கிட்ட இருந்து இந்த எஸ்பிஐ அவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னமும் அடிஷனலா பணம் தேவைப்படுகிறது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு வராங்க. அது பேர் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதான்? பேங்க் ரேட்னாலும் சரி, ரெப்போ ரேட்னாலும் சரி, எம்எஸ்எஃப்னாலும் சரி, மூணுமே சேம் கான்செப்ட். பட் டைம் மட்டும் தான் மாறும். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதான்? கான்செப்ட் புரிஞ்சுதான்? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட், பினான்சியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்கு. சரிங்களா? சோ பினான்சியல் மார்க்கெட் கீழே கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட்டுங்க. நான் ரிப்பீட் பண்றேன். சோ பினான்சியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கு. சரியா? பணவியல் அந்த சந்தை. சரிங்களா? பணச்சந்தை. அதுல வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு மணி மார்க்கெட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட். எஸ்எல்ஆர் பேங்க் கொடுத்து வச்சிருக்கும் போது ஏன் ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்கணும், எப்போ வாங்க முடியும்? ஆக்சுவலி எஸ்எல்ஆர் கை வைக்க கூடாது, லோன் கொடுக்க கூடாது. அவங்க பணத்தை எது கேட்கறாங்கன்னா, லோன் கொடுக்கறதுக்காக பணத்தை கேட்கறாங்க. எஸ்எல்ஆர் பணத்தை வந்துட்டு நம்ம லோன் கொடுக்க முடியாது. சரியா? அதனால வந்து மத்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. சரி, ஓகேங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஒன்னு, கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஒரு கேபிட்டல்னா மூலதன சந்தை. இது வந்து மணி மார்க்கெட். இந்த ஆர்பிஐ அதெல்லாம் வருது இல்லையா, அது. இங்க வந்து பாத்தீங்கன்னா செபி, அந்த கேபிட்டல் மார்க்கெட், அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வருது பாத்தீங்களா, அது. எஸ்எல்ஆர் யார் மானிட்டர் பண்ணுவாங்க? ரெப்போ ரேட் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ரெப்போ ரேட் நான் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நமக்கு 2 பணத்தை வந்துட்டு இந்தியாவில கையாடக்கூடிய ஆட்களை 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அவனோட சொந்தக்காரங்க, இன்னொன்னு வந்து செபியோட சொந்தக்காரங்க. இப்ப பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். பங்கு சந்தையில வந்துட்டு ஏற்றத்தோட முடிஞ்சது. இந்திய பங்கு சந்தை, நிப்டி, சென்சஸ் ஏற்றத்தோட முடிஞ்சது, இறக்கத்தோட முடிஞ்சது, 10 புள்ளிகள் கம்மி ஆயிடுச்சு, இதெல்லாம் பாக்குறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தை. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்னு இதுக்கு ஆப்போசிட் மணி மார்க்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆர்பிஐ பேங்க், நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு NBFCs சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நத்திங் பட் இந்த என்னது வங்கி அல்லாத மற்ற விஷயங்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள். சரியா? சோ இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மணி மார்க்கெட், முத்தூட் பினான்ஸ், அவங்க எல்லாருமே வந்து போட்டுக்கலாம். இங்க பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இங்க வந்துரும். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இங்க வந்துருங்க. மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த பேடிஎம், பேமெண்ட் பேங்க்ஸ், போஸ்ட் ஆபீஸ் பேமெண்ட் பேங்க், அதுக்கப்புறம் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ், அது நிறைய இருக்கு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பந்தன்
பேங்க்லாம் இப்போ இதா மாத்திட்டாங்க சரிங்களா, பேங்காவே லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட் கீழே வருகிறது. ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். SBI, RBI இது எல்லாமே எது கீழே வருதுன்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் மணி மார்க்கெட். இன்னொன்னு இருக்கு அது கேபிட்டல் மார்க்கெட், பங்கு சந்தை எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா. சோ அங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உள்ள 364 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அல்லது எப்படி சொல்லலாம்னா ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம், ஷார்ட் டைம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஆர் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 50 வருஷத்துக்கு லோன் வாங்குவாங்க, 50 வருஷத்துக்கு லோன் வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பேங்க் 50 வருஷத்துக்கு லோன் கொடுத்தா அந்த பேங்க் உருப்படுமா? நோ. பட் வந்து அந்த மாதிரி 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷத்துக்குலாம் லோன் பேங்க்காரங்க கொடுக்க மாட்டாங்க. பேங்க்காரங்க ஒரு வருஷத்துக்கு சரியா. சோ 15 வருஷத்துக்குலாம் ஹவுசிங் லோன் போடுறாங்களே அந்த கான்செப்ட் வேற சரியா. சோ இவங்களோட டென்யூர் இதுவே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஷார்ட் பீரியட், மணி மார்க்கெட்ன்றது ஷார்ட் பீரியட், கேபிட்டல் மார்க்கெட்ன்றது லாங் பீரியட். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா, இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ரன்னிங்கா நோட்ஸ் எழுதிட்டே போங்க, நான் நோட்ஸும் கொடுப்பேன், நான் எழுதவும் வைப்பேன். அட் த சேம் டைம் ரன்னிங் நோட்ஸ்மே நீங்க எழுதிக்கோங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரன்னிங் நோட்ஸ்ல நீங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா. ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வருவோம். கேபிட்டல் மார்க்கெட் நம்ம தள்ளிடலாம். சோ இந்த மேல் ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ரேட்டுக்கு நம்ம வருவோம். பேங்க் ரேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும். பேங்க் ரேட் புரிஞ்சிருக்கு இல்லையா. RBI மத்த பேங்க்ஸ்க்கு லோன் கொடுக்கக்கூடியது, RBI gives லோன், மற்ற பேங்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் கொடுக்கிறது. சோ இப்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டோம், இப்ப பணம் பற்றாக்குறை இருக்கு. சரி, திரும்ப எனக்கு பணம் வேணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா ரெப்போ விகிதத்துக்கு போறேன், ரெப்போ ரேட்டுக்கு. சோ RBI கிட்ட போயிட்டு ஜி இந்த மாதிரி என் கையில ரொம்ப பணம் அர்ஜென்ட், நான் உடனே கொடுத்துறேன், 2 மாசத்துல கொடுத்துறேன், இல்ல 1 மாசத்துல கொடுத்துறேன், இல்ல 2 வாரத்துல நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ரெப்போ ரேட்ல நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க 5% கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிஷனலா இவனுக்கு 6% கொடுப்பாங்க. RBI சேம் SBIக்கு லோன் கொடுக்குறாங்க. எப்போ? ஷார்ட் ஃபால் ஆஃப் ஃபண்ட், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ அதிக தேவைப்படும் பொழுது என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு 6%, இதை விட 1% ஜாஸ்தியாவே இருக்கும். சோ வாங்கிட்டு வரக்கூடிய விகிதம் தான் ரெப்போ ரேட். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம் ரெப்போ ரேட்டுக்கு. இவங்க தமிழ்லயே காணும் கொடுமை. நான் பேசாம வேற ஏதாவது புக் மாத்திக்கிறேன், இதுல ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சரி, சோ ரெப்போ ரேட் RBI lends to other commercial banks. இங்க எழுதுறேன் ரெப்போ. It is a rate of interest on, இது வட்டி விகிதம். நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். It is the rate of interest on which RBI lends to other commercial banks in the event of shortfall of fund. So RBI மற்ற வங்கிகளுக்கு, வணிக வங்கிகளுக்கு, மற்ற வணிக வங்கிகளின் பண தேவையின் பொழுது கொடுக்கும் வட்டி தொகைக்கான விகிதம். விகிதமா ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நான் விகிதம்னே படிச்சுட்டு வந்துட்டேன் சரிங்களா. வட்டி தொகைக்கான விகிதம் ரெப்போ ரேட் சரியா. சோ சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? சிம்பிளா RBI lends SBI முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சோ இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ட மீல் ரெப்போ
விகிதம். சோ நான் லாஸ்டா அப்டேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5.40 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 4.40 நான் 3 months பேக் வந்து அப்டேட் பண்ணேன். இப்ப மாறிட்டு இருக்கும் சரியா, இல்ல அதே கூட வச்சிருக்கலாம். சோ 4, 5 அவ்வளவுதான் இருக்க போகுது ரெப்போ ரேட் சரியா. இன்னொன்னு ரெப்போ ரேட்டை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கம்மியா இருக்கும். ரெப்போ ரேட்டை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கம்மியா இருக்கும். வாட் இஸ் மீன் பை மீள் ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண நெருக்கடி. ஏங்க ஆர்பிஐக்கு இன்னைக்கா பண நெருக்கடி வந்திருக்கா? சரி ஓகே, இப்ப நான் சொல்றேன். ஆர்பிஐ பாரோஸ் money from other commercial banks. ஓகே, ஆர்பிஐ மற்ற வணிக வங்கிகளிடம் இருந்து கடன் வாங்குவது, அதற்காக போடக்கூடிய விகிதம். ஆர்பிஐ மற்ற வங்கிகளிடம் இருந்து கடன் வாங்குவது. எனக்கு அடுத்த கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. 11:15 நோட்டிபிகேஷன் வருது. ஆர்பிஐ மற்ற, புரிஞ்சுதா? ஏங்க ஆர்பிஐக்கு என்னங்க தலையெழுத்து, அவங்க நினைச்ச இஷ்டத்துக்கு கரன்சி பிரிண்ட் பண்ணலாமே. சரி ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரிண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் கரன்சி அந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கணும். இந்தியாவோட கடன் நிறைய இருக்கு சரியா. சோ இந்தியாவுக்கு கடன் நிறைய இருக்கு, அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன ஐடியா அப்படின்னா, பணம் தானே, எல்லாமே பணம் தானே, ஆர்பிஐ தானே, கவர்மெண்ட் தானே. சோ கவர்மெண்டோட கடனை அடைக்கும்படியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய புதுசா கரன்சி, இப்போ ஒரு 1000 கோடி கடன் இருக்குன்னு வச்சுப்போமே. சோ 1000 கோடி கடன் இருக்கின்றது, அதனால நான் என்ன பண்றேன்னா 1000 கோடியை வந்துட்டு புதுசா கரன்சியை பிரிண்ட் பண்றேன். பேப்பருங்க, 2000 ரூபாய் தாள் அடிச்சா 2 ரூபாய் வரப்போதா, 2 rupees ஆகுமா, 2000 rupees அடிக்கிறதுக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா 1000 கோடி அடிச்சுட்டு நான் எடுத்துன்னு போயிட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம் இல்லையா. கொடுத்து என்னுடைய நாட்டோட கடனை நான் அடைச்சிட்டேன், ஒரே நாள்ல அடைச்சிட்டேன். ஏன் பண்றது கிடையாது? அப்படி பண்ணா என்ன ஆகும்? இது வந்து நாளைக்கு நீங்க சொல்லுங்க, நாளைக்கு வந்துட்டு லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். குட். எந்த கண்ட்ரி எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன்னால மாட்டிக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஒரு வாழைப்பழம் 500 ரூபாய், ஒரு வாழைப்பழம் 500 ரூபாய், 1 லிட்டர் பால் 5000 ரூபாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 50,000 ரூபாய் 5000 ரூபாய் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்களா. இப்போ நியூஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க, கொரியா, நார்த் கொரியால ஒரு வாழைப்பழம் 500 ரூபாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சரி ஓகே, நீங்க புக்ல போய் பாருங்க, இந்த ஸ்டோரி லைட்டா கொடுத்திருப்பாங்க, எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. நான் வந்துட்டு பிரிண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை, புதிய கரன்சியை, பணத்தாள்களை அச்சடித்தல் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே அதை பத்தி நான் டீடைல்டா நான் பேசுறேன் சரியா. சரி ஓகேங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதை பத்தி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், ஆர்பிஐக்கு என்ன தலையெழுத்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட பணம் வாங்குறதுக்கு. நான் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சுதா? ஓகே லிசன், ஆர்பிஐக்கு பண தேவைகளா எதுவும் இல்லைங்க. என்னன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரெப்போ ரேட் இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க? ரெப்போ ரேட் இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க? பணவீக்கத்தின் பொழுது ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா குறைப்பாங்களா? இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கமர்ஷியல் பேங்க் போய் ஆர்பிஐ கிட்ட வாங்காது. நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? இப்ப வந்து பாருங்க 6% இருக்கு, சரி போய் வாங்கிட்டோம். 10% பண்ணி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமர்ஷியல் பேங்க் நீ கொடுக்கக்கூடிய பணமே எனக்கு தேவையில்ல, நான் வெளியில எங்கயா போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வெளியே போய் வாங்கிப்பாங்க சரியா. சோ அப்போ வாங்குறது ஸ்டாப் ஆகுது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல இன்ஃப்ளேஷன் டைம், பணவீக்கத்தின் பொழுது என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன் டைம், பணவீக்கத்தின் பொழுது மீள் ரெப்போ விகிதத்தை என்ன செய்வார்கள்? சொல்லுங்கள். யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கு. இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ஏங்க ரெப்போ ரேட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டுங்க இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? ரெப்போ ரேட்டுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். சோ ஆர்பிஐ மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் கிட்ட லோன் கொடுக்கறதுக்கான விகிதம், இது அவங்க எல்லாம் வாங்குறாங்க. அப்போ இதை டிக்ரீஸ் பண்ணுவாங்களா? நோ, இதையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ தம் ரூல் என்ன அப்படின்னா, எல்லா விகிதத்தையும் இன்ஃப்ளேஷன் டைம்ல இன்க்ரீஸ் பண்றாங்க சரிங்களா. ஆன்சர் தெரியல சார், அதான் அமைதியா? ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்.
சரிங்களா? எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஆர்பிஐ வந்துட்டு ரெப்போ ரேட்ல 5% இருந்து 6% அல்லது 8% பண்றாங்கன்னு வச்சுப்போமே. 5% இருந்து 8%. சோ மத்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வாங்குறத ஸ்டாப் பண்றாங்க, வாங்குதல் தடை செய்யப்படுகிறது. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நோக்கம் என்ன? இன்ஃப்ளேஷன் டைம்ல மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கு, அதை புடுங்கணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட பணம் போய் சேரக்கூடாது, அதுதான் நோக்கம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. சரியா? அதனால வாங்குதல் தடை செஞ்சிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல என்ன? ஆர்பிஐக்கு மற்ற வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்குது. சரிங்களா? ஆர்பிஐ பாரோஸ், ஆர்பிஐ கடன் வாங்குறாங்க from other commercial bank. இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 5%க்கு வந்துட்டு வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ 8%க்கு வட்டிக்கு நம்ம ஆர்பிஐ குடுக்குறேன்னு சொல்றாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 5% இருந்துச்சு. உங்ககிட்ட 5% குடுக்குறதுக்கு நான் வெளியில 10% கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேங்க்காரங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 5%ல இருந்து 8%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீள் ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் RRR. ஓகேவா? சோ என்ன பண்ணுவாங்க, வெளியில இந்த விஜேஎம் மாதிரி ஃப்ராட் பசங்களுக்கு குடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப தங்கம் சொக்க தங்கம் ஆர்பிஐ அவங்க கிட்டயாவது நான் என்ன பண்றேன், குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆட்கள் சரிங்களா, பிரைவேட் பீப்புள்ஸ் தான் சொல்றாங்க, பிரைவேட் மக்கள் கிட்ட கொடுத்து நான் மாட்டிக்கிறதுக்கு பதிலா ஆர்பிஐ கிட்ட கொடுத்து நான் வந்துட்டு பணத்துக்கு சேஃப்டி, அதெல்லாம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியெல்லாம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ஏன்னா படம் வந்துட்டு எல்லாருமே கொடுப்பாங்கன்னு கிடையாது, நிறைய டிஃபால்டர்ஸ் இருக்கும், அப்புறம் லாஸ்ட் டைம்ல 1-2 இஎம்ஐ மிஸ் பண்ணிடுவாங்க, நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால பொறுமையா இவங்க கிட்ட கொடுத்தோம்னா இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் சேஃப்டி. 10% இங்க 8% வருதுன்னா இங்க தான் ப்ரிஃபர் பண்ணும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? எக்ஸல் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஆர்பிஐ விஜேஎம்க்கு எல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்களா? ஆர்பிஐ கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறதுக்கா? சரி ஓகே, அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஆர்பிஐ கிட்ட யாரெல்லாம் கடன் வாங்க முடியும், இப்ப என்னால கடன் வாங்க முடியுமா இல்ல இதெல்லாம் வாங்க முடியுமா, அதை பத்தி நம்ம சொல்லணும். நல்ல டாபிக் அது. சரியா? சோ ஆர்பிஐ கிட்ட இப்ப கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம பணத்தை கொடுக்க முடியுமா, அதுக்கான என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. சரிங்களா? அந்த பில்ஸ் டாபிக் வரும்போது நான் சொல்றேன் எப்படி பணத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கார்பரேட் பில்ஸ் அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அங்க நம்ம பேசலாம். இங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, இவன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது, அதனால 20% கேக்குறான். ஓகேங்களா? இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பி, இன்னொருத்தன் ஏ. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 10% கேக்குறான், கரெக்டா கொடுத்துருவோம். சரியா? சோ இவன் வந்து கொஞ்சம் கொடுப்பான், கொஞ்சம் கொடுக்க மாட்டான். இவன் 15% கேக்குறான். சோ யாருக்கு நீங்க வட்டி கொடுப்பீங்க? யாருக்கு வட்டி கொடுப்பீங்க? ஏ பி சீனே போட்டுப்போமே. கண்டிப்பா இவனுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா ரிட்டர்ன் வராது. சரிங்களா? கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியானா கூட பரவாயில்லை, ரிட்டர்ன் ஒழுங்கா வந்துரும். சோ அப்படி பார்க்கும்போது ஆர்பிஐ கண்டிப்பா கொடுத்துருவாங்க, மற்ற மக்களை மாதிரி கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கொண்டு போயிட்டு வட்டிக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதான்? ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சோ இன்ஃப்ளேஷன் டைம்ல ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 5%ல இருந்து 8%க்கு 5 to 8% இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், கமர்ஷியல் பேங்க் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நிப்பாட்டிட்டு அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுக்காம கொண்டு போய் ஆர்பிஐ கிட்ட கொண்டு போய் கொடுத்துடும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டைம்ல கண்ட்ரோல் ஆகுது. சோ புக்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும், இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஏன்னா டைரக்ட் ஆப்போசிட் அப்படின்னு படிச்சுட்டு அது கன்ஃபியூஷன் ஆகும். பட் இதுதான் திங். சரியா? சோ கான்செப்ட் புரிஞ்சுதான்? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், அது இதுன்னு. சோ நாளைக்கு இன்னும் 2 ரேட் இருக்கு, OMO MSF. சோ அதை முடிச்சுட்டு குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் கரன்சில இருந்து போகட்டும். சோ தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே, சோ நாளைக்கு சந்திக்கலாம். இது நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓல்டு கிளாஸோட ரெக்கார்டர் செஷன் இருக்கும். சரிங்களா? நீங்க பார்த்துக்கலாம். லிங்க் நம்ம சேனல்ல இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நோட்ஸ் லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? கிளாஸ்ல ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். சரியா? சரி ஓகேங்க, தேங்க்யூ. ஈவினிங் வந்துட்டு யூனிட் இது எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா, 11th எத்திக்ஸ் புக்ஸ்ல டெஸ்ட் இருக்கு. சோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஷெட்யூல் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் நான் இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். வேற என்னது இது? ஏன்னா நான் யூஸ்வலா சொல்லுவாங்க சார் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு நாள் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு. நான் இன்னைக்கு எடுத்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் வரும்போது 1 hour எடுத்திருக்கோம். சோ வெறும் 2 டாபிக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்றோம். இதுல இருந்து 2 கொஸ்டின் தான் எடுக்க முடியும் சரிங்களா? அதனால 30 கொஸ்டின் எல்லாம் எடுக்க முடியாது. ஒரு டாபிக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 1 வீக் ஆகும், 1.5 வீக் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா? சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வேற ஏதாவது கேட்கலாம் சரிங்களா? நான் ரெக்கார்டிங் பாஸ் பண்றேன். யூனிட் 8 டான்ஸ் டாபிக் யா அனுப்பி விடுறேன்.